ஆத்தி என்ன அடி இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் மரண மாசம் காட்டிட்டாங்களேப்பா. இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஜிம்பாப்வேக்கும் நடக்கிற சூப்பர் 8 மேட்ச்ல ஜிம்பாப்வே டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஆண்டா ஏன்டா பவுலிங் சூஸ் பண்ணோம், பேசாம நம்மளே பேட்டிங் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்பாப்வே நொந்து போற அளவுக்கு தான் வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு பேட்டிங்ல பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லலாம் குறை சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்ல நல்லா தான் பவுலிங் பண்ணாங்க. ரிச்சார்ட் இருந்துகிட்டு பிரெண்டன் கிங்கோட விக்கெட்டை எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேடவான்ஸ் சாய்ஹோப்போட விக்கெட்டை எடுத்தாருங்க. பவர் பிளேக்குள்ளே 2 விக்கெட் போயிடுச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பரவாயில்ல ஜிம்பாப்வே நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இப்படியே கண்டினியூ பண்ணிட்டா போதும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்போதாங்க ஹெட்மேரும் போவல் இருந்துக்கிட்டு அவ்வளோ ஈஸியாக அவங்க நல்லா பவுலிங் போட விட்டுருவோமா, நாங்கள் எப்படி பிரித்து மேரோம் பாருங்கன்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்தாங்க. இதுல இன்னைக்கு ஜிம்பாப்வே ஸ்டார்டிங்லே ஹெட்மேரோட கேட்சை பிடிச்சிருக்க வேண்டியது, ஆனால் ஸ்டார்டிங்லே ஈஸியான கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹெட்மேர் சும்மா விடுவாரா, நான் சும்மாவே பிரிச்சு மேய்வேன், இதில் கேட்சை வேற மிஸ் பண்ணிட்டீங்களான்னு மனுஷன் 6-4 சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி 18 பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க. அதுக்கப்புறமும் நான் நிற்கவே மாட்டேன், நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவரோட அதிரடியை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இன்னொரு பக்கம் போவலும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு. ஒரு பக்கம் ஹெட்மேர் 80 ரன்னுக்கு மேல எடுத்து செஞ்சுரி நோக்கி போவல் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க அப்படின்னு சொல்லி 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பும் சும்மா தரமா இருந்துச்சுங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்துட்டு ஜிம்பாப்வேக்கு பக்கு பக்குன்னு ஆகி போச்சு. எப்பா எப்படியாவது இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும், இல்லைன்னா இவங்க பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு ஆட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ ஹெட்மேரோட விக்கெட்டை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல போவலும் அவுட் ஆயிட்டாருங்க. இந்த 2 பேரோட விக்கெட்டை எடுத்துட்டு ஜிம்பாப்வே கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருப்பாங்க. சரிப்பா இனி அடுத்தாவது வெஸ்ட் இண்டீஸை கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ரூதர்ஃபோர்டும் ரொமாரியோ ஷெப்பர்டும் இருந்துகிட்டு, ஹலோ உங்களெல்லாம் அப்படி ரிலாக்ஸா இருக்க விட மாட்டான், நாங்க எப்படி அதிரடி காட்டுறோம்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பங்குக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயும் ரொமாரியோ ஷெப்பர்ட் அவுட் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஹோல்டர் கூட நானும் என் பங்குக்கு 6 அடிப்பேன்னு சொல்லிட்டு அவரும் 2 6 பறக்க விட்டாரு. இன்னொரு பக்கம் ரூதர்ஃபோர்ட் கடைசி வரைக்கும் நின்று அதிரடி காட்டினாரு. இதனால இன்னைக்கு மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் 20 ஓவர் முடிவுல 254 ரன் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய பெரிய டார்கெட். இந்த T20 வேர்ல்டு கப்ல வெஸ்ட் இண்டீஸ் தான் இவ்வளோ பெரிய டார்கெட்டை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு டார்கெட்டை ஜிம்பாப்வே சேஸ் பண்ணும் அப்படின்னா பால் 1ல இருந்து அதிரடி காட்டணும், அப்படின்னா மட்டும்தான் சேஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிருங்க. ஆனா இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஜிம்பாப்வே பவுலிங்கை பிரிச்சு மேஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஜிம்பாப்வேவோட மோசமான ஃபீல்டிங் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஹெட்மேரோட கேட்சை மிஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமும் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி முக்கியமான கேட்சை மிஸ் பண்ணனால தான் இப்போ இந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் இவ்வளோ பெரிய டார்கெட்டை எடுத்தாங்க. இப்போ பேட்டிங்கில் வெஸ்ட் இண்டீஸ் மாஸ் காட்டிட்டாங்க, பவுலிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.